ஒரு ரைடு மாதிரி போகிறோம். எவ்வளோ தண்ணி நிற்கிது பாருங்கள் அந்த இடத்துலலாம். அவ்வளோ தண்ணி, மக்களோட வாழ்வாதாரமே பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போ ஒரு தெருக்குள்ளேயும் போகிறதுக்கே பயமாக இருக்குது. நம்ம இங்கே வர்றதுக்கே நமக்கு பயமாக இருக்குது. நம்ம தெருக்களில் வந்து நம்ம இருக்கோம், இந்த ஏரியாவிலே நம்ம வாழ்கிறோன்னா எவ்வளோ பயமாக இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். அதுவும் இது சென்னைக்கு வந்து ஃபுல் மழைலாம் பெய்யல, அதுக்கே இந்த தெருல எவ்வளோ தண்ணி நிற்கிதுன்னே தெரியல. அவ்வளோ தண்ணி நிற்கிது. மக்களோட வாழ்வாதாரமானது மிக பெருசாக பாதிக்கப்பட்டிருக்கு. இது முதலமைச்சர் தொகுதியில எப்படின்னா, இங்க பாருங்க, ஐயோ தண்ணி ரொம்ப அதிகமா கிடக்குதாயா? அதிகமாக தான் இருக்குதா? சரி, தெரு நேரம் இருக்குது தண்ணி. இல்ல 4000 கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டாங்க, தண்ணியே நிக்காதுன்னு சொல்லியிருந்தாங்க. இல்லை தண்ணி நிற்கிது. சரியா, நீ எப்படியா பாக்குறீங்க இந்த திமுக ஆட்சியை? என்ன பண்ணுறதா? என்ன சாப்பிட்டு போகலாம். அந்த முதல்வர் தொகுதியில எவ்வளவு தண்ணி இருக்குது? தண்ணி இருக்குது. நன்றியா, சொல்லுங்கக்கா. நிறைய தண்ணி இருக்குது. இங்கே நடக்கவே முடியல. இங்கே ரொம்ப தண்ணி வந்துட்டே இருக்கு, குறைய மாட்டேங்குது. மழை பெஞ்சா அதுக்கு ஒரு விடிவே வர மாட்டேங்குது போகிறதுக்கு தண்ணி. ஏன்னு தெரியல. வருஷம் இது ஒரு வாட்டி இது மாதிரி ஆகுது. அங்கங்கே தோண்டி பள்ளம் இது பண்ணுறாங்க, அதுக்கு நடவடிக்கை எடுக்கிறாங்க. அது எடுத்தும் பிரயோஜனம் இல்லாத இருக்குது. 4000 கோடின்னு சொல்றாங்க. 4000 கோடிக்கு வேலை செஞ்சிருக்காங்க நினைக்கிறீங்களா? ஆமாம். இல்ல, இது முதலமைச்சர் தொகுதி, இந்த தொகுதியே எப்படி இருக்கு? அதுதான் இது. அது ஃபர்ஸ்ட்டை விட இது ஒரு பெட்டர் தான். இது கொஞ்சம் ஃபர்ஸ்ட்டை விட இது கொஞ்சம் பரவாயில்ல. முதல்ல ரொம்பவே இருந்தது. இப்போ அந்த பள்ளம் சரி பண்ணதுனால ஓரளவுக்கு இப்போ பரவாயில்ல தண்ணி. இருந்தாலும் இது இன்னும் கொஞ்சம் இது பண்ணால் நல்லா இருக்கும். தண்ணியே நிற்காதுன்னு சொல்லி. ஆமாம், அது நிற்க தான் செய்யுது. 4000 கோடின்னு தண்ணி ஆனால் நிற்க தான் செய்யுது. ஒன்றும் செய்ய முடியல. என்ன பண்ணுறது? அப்படியே போயிட்டு தண்ணி வந்து ஆட்டோ சைலன்சர் முக்கிற அளவுக்கு தண்ணி அதிகமாக இருக்குது. இதுக்கான நடவடிக்கை எதுவுமே அரசாங்கமே எடுக்கலை. 400 கோடி ஒதுக்கி 4000 கோடி ஒதுக்கிறேன்னு சொல்லிக்கிறாங்க. இது வரைக்கும் அது எதுவுமே தெரில. வேசர்பாடி சைடு, ராயபுரம் சைடுலாம் போகவே முடியல. ஆட்டோ அப்படியே ஃபுல்லாக முங்கிடுது. எங்களால் வாழ்வாதாரம் ரொம்ப அடி வாங்குது. வரவங்க சவாரி யாருமே அந்த சைடு வரவே மாட்டுறாங்க, சவாரியே கொடுக்க மாட்டுறாங்க. தயவு செஞ்சு இது அரசாங்கம் ஒரு நல்ல ஒரு இதுவாக பண்ணி கொடுங்க. இப்போ இந்த தொகுதியிலேயே முக்கியமான தொகுதி இது, முதலமைச்சர் தொகுதி இது. இந்த தொகுதியிலே இப்படி இருக்குன்னும் போது ஒரு நம்பிக்கை இல்லாத தன்மை உருவாகுதுன்னு நினைக்கிறீங்களா? ஸ்டாலின் அவர்கள் மேலேயே ஸ்டாலின் தொகுதியே இப்படி இருக்கே அப்படின்ற ஒரு. ஆமாம், கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா இப்போ ஊராட்சி மன்ற தலைவருங்க இல்லை நகர தலைவருங்க அவங்க சரியில்லைன்னா மேல் இடத்துங்க ஒழுங்காக இருப்பாங்க, நம்ம எதிர்பார்க்குறோம். ஆனால் மேலிடமே ஒழுங்காக இருக்கும் போது அப்போ இப்போ வர எலெக்ஷன் நாங்கள் மக்கள் எல்லாம் எப்படி நம்பி அவங்களாம் ஓட்டு போகிறது எங்களுக்கு ஒன்றும் புரியல. இப்போ வரப்போகிற டிவி கயிறு 2026 கண்டிப்பாக அவங்க எங்களோட ஓட்டு அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வாட்டி அவங்க வந்தால் நல்லது செய்வாங்க. எங்களுக்கு ஒரு எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை. என்ன காரணம் அப்படி ஒரு நம்புறதுக்கு காரணம் 5 வருஷம் 10 வருஷம் மேலே இவங்க ஆட்சியெலாம் ஆண்டுக்கிறாங்க. அதனால இவங்க இது வரைக்கும் பண்ணது வரைக்கும் அப்படி தான் இருக்குது. எதுவுமே மாற்றமே மாறல. இது இப்போ வரப்போகிற டிவி கட்சாச்சும் மாறும், ஏதாச்சும் ஒரு பர்சன்டாச்சும் மாறுமோன்னு ஒரு நம்பிக்கை. அதனால அவங்களுக்கு போடலான்ட்டு. இப்போ வந்து இது முதல்வர் தொகுதி, தண்ணி எல்லாம் இவ்வளோ கட்டியிருக்கு, எப்படி நான் பார்க்குறீங்க? தண்ணி தேங்கி தான் இருக்குது. கண்டினியூஸாக ரெயின் இருக்குல்ல, 3 நாளாக தொடர்ந்து மழை பெஞ்சிட்டே இருக்குது. தண்ணி அதாவது மழை நின்று பெஞ்சுனா இந்த பிரச்சனை இல்லை. இதுக்கு முன்னாடி மழை பெஞ்சப்போ கூட தண்ணி கண்டினியூவாக மழை பெய்யாததுனால இந்த பிரச்சனையும் இல்லை. தொடர்ந்து மழை பெஞ்சிட்டே இருந்தாலும் வாட்டர் லாக்கிங் இருக்குது. பட் ஆனால் மழை நின்னா 1 ஹவரில் போயிடும் தண்ணி. திரும்ப மறுபடியும் கண்டிப்பாக மழை பெஞ்சா வந்துகிட்டே தான் இருக்குது. பட் முன்னையை விட இப்போ எவ்வளோ பெட்டர். இதுக்கு முன்னாடி வந்து சின்ன மழைக்கே இங்கே ஃபுல்லாக தண்ணி நிற்கும். இப்போ அப்படியெல்லாம் இல்லை. ஓரளவுக்கு மழை கம்மியாக தான் இருக்குது. தண்ணி வாட்டர் லாக்கிங் கம்மியாக தான் இருக்குது. பட் ஆனால் கண்டினியூவாக மழை பெஞ்சா ப்ராப்ளம் இருக்குது. இன்னும் இதுக்கு பின்னாடி போனீங்கன்னா இன்னும் டெப்த்து ஃபுல்லாக தண்ணி இருக்குது. அப்படியே அந்த தண்ணி போக மாட்டேங்குது. இப்போ தொடர்ந்து காலையிலேருந்து மழை பெஞ்சிட்டே தான் இருக்குது. தொடர்ந்து மண்டே டியூஸ்டே வெட்னஸ்டே 3 நாள் ஆயிடுச்சு. அதனால் தண்ணி வாட்டர் லாக்கிங் கட்டாயமாக இருக்குது. பட் ஆனால் முன்னை விட இது பெட்டர் தான். அப்படி பார்த்தா இந்த மழை இதுக்கு முன்னாடி பெஞ்சிருந்தேன்னா இப்போ எல்லாமே இங்கே யாரும் இருந்திருக்க முடியாது. அவ்வளோ மழை பெஞ்சுது. ஆனால் தண்ணி போயிட்டு தான் இருக்குது. முன்னை விட பெட்டராக இருக்கே தவிர ஆனால் 100% பெட்டர்னு சொல்ல முடியாது. பட் பெட்டர் தான். ஒரு நிமிஷம் கூட நிற்காதுன்னு சொன்னால் அப்போ வானத்தில் இருக்க தண்ணி நேராக பூமிக்குள்ளே தான் போடும். தரையில் வந்து போகக்கூடாது. 4000 பண்ணதோட யூஸ்னால தான் இன்றைக்கி நம்ம இங்கே நின்று பேசிட்டு இருக்கோம். இல்லைன்னா நீங்களே இங்கே வந்துருக்க முடியாது. இங்கே இருந்திருக்கும் தண்ணி. அவ்வளோ மழை கண்டினியூஸாக பெஞ்சிட்டு இருக்கு. அந்த பணத்தை இங்கே செலவு பண்ணதோடு தான் தண்ணி போயிட்டு இருக்கு. இல்லைனா போயிருக்காது. பட் ஆனால் அதுக்காக எல்லாம் 100% பக்காலாம் சொல்ல முடியாது.
ப்ராப்ளம் இருக்குது. பட் ஆனால் முன்னை விட இப்போ பெட்டர் தான் சொல்ல முடியும். தாங்க இருக்குது, ரொம்ப தேங்கி இருக்குது. தண்ணி மழைநீர் சேமிப்புன்னு வச்சிருக்காங்களே, அந்த காவாலாம் ஃபுல்லாக குப்பை அடைச்சிருக்குது. குப்பைக்காரங்க குப்பை எடுக்கிறதே இல்லை. நடக்க ரொம்ப சிரமமாக இருக்குதுங்க. பூச்சி பொட்டு ரொம்ப அதிகமாக இருக்குங்க. தண்ணி இறங்கிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? முன்னாடி விட இப்ப இல்லை அதிகமாக தான் இருக்குது. முதல்வர் தொகுதி எப்படி இருக்குதுமா? அப்போ ஏன்னா முதல்வர் தொகுதியில அதிகமாக வந்து காசு செலவு பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ தேர்தல் வேற வரப்போகுது. சரிங்க. எல்லா அப்படின்னு சொன்னாங்க. எப்படி பார்க்குறீங்க? இந்த தொகுதியில் இவ்வளோ தண்ணி கட்டி இருக்குது. ஓ, அப்படி கேட்குறீங்களா? அப்படி பார்க்க போனாக்கா இது லாஸ்ட் டைமை விட இந்த டைம் கொஞ்சம் வடிஞ்சு தான் இருக்குது. கம்மியாக தான் இருக்குது. பரவாயில்ல. அதுக்குண்டான வேலைங்க இப்போ வேலைப்பாடுங்க நடந்து தான் இருக்குது. ஆனால் அது போகாது. அவ்வளோதான். அது போகாது. வந்து ஓரளவுக்கு இருக்குது, கொஞ்சம் பக்கத்துல ஓடிட்டே இருக்குது தண்ணி. மழை பெஞ்சிட்டே இருந்தாலும் ஓடிட்டே இருக்குது. மற்றபடி ஒன்றும் சிரமம் இல்லை, வண்டி ஓட்டுறதுக்கு சிரமம் இல்லை, ஒன்றும் இல்லை. நாங்களாம் ஆட்டோ வந்து இங்கெல்லாம் வரவே மாட்டோம், இந்த ஏரியாக்கெல்லாம் வரமாட்டோம். இப்போ வந்து போகிறோம். இவ்வளோ ஹைட்டு எல்லாம் இருக்கும் தண்ணி. 4000 கோடி செலவு பண்ணுறோம், தண்ணியே நிற்காது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது நம்மளுக்கு தெரியாது சார், அதை பற்றி என்னோட ஒப்பீனியன் அவ்வளோதான். எவ்வளோ தண்ணி இருக்குது, எவ்வளோ கஷ்டமாக இருக்குல்ல. காலையிலேருந்து தண்ணி இல்லை. இப்போ மதியானம் 1.5 மணி நேரம் ஒரேடியாக பேஞ்சனால தண்ணி வந்துடுச்சு. காலையில் நைட்டு பேஞ்ச மழைக்கு காலைல போயிடுச்சு. திருப்பி மதியானம் 1.5 மணி நேரம் பேஞ்சனால மழை வந்து தண்ணி மறுபடியும் தேங்கிடுச்சு. போய் வந்தால் தண்ணி இருக்காது மறுபடியும். ஆனால் எப்படி பார்க்குறீங்கன்னா இது வந்து இதுக்கு முன்னே வந்து தண்ணி முட்டி தொட வரைக்கும் நிற்கும். ஆனால் இப்போ வந்து ஒரு அளவு நிற்கிறது கிடையாது. நைட்டில் நின்றுச்சுன்னா உடனே காலை ஒயிட்டு ஆகிடுது. இப்போ வந்து திடீர்னு பேஞ்ச மழை 2 மணிக்கு மேலே பெஞ்சுது. 1 மணிக்கு ஆரம்பிச்சது. ஆனால் இது திமுகவோட முக்கியமான அதுவும் ஸ்டாலின் அவரோட தொகுதி. ஆமாங்க, கரெக்டு தாங்க. நான் இருக்கதான் சொல்லிட்டேன். நான் சப்ளை பண்ணுறேன், பப்ளிக்கில் சுற்றுறேன் நான். சரி. மழை நின்னதுனால, மழை தொடர்ந்து பெஞ்சதுனால இப்போ நின்றுச்சு. இதே இன்னும் கொஞ்சம் காலையில் பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்காது. காலையில் அப்போ தான் இல்லை. நான் காலையில் சப்ளை பண்ணிருக்கிறேன். ரோட சுற்றுறேன் நான். சைக்கிளில் சுற்றுறேன், டேசையிலும் சுற்றுருவேன். கவனமாக போங்க. ஆமாம். எவ்வளோ சிரமமாக இருக்குண்ணா சார்? இப்போ வந்து இங்கே வந்து இந்த ஆண்டு வந்து சென்ற ஆண்டோட இந்த ஆண்டு வந்து ரொம்ப பரவாயில்ல. ஆனால் வந்து மழை நீர் வந்து நிற்கிது, தேங்கி நிற்கிது. இந்த மழைநீர் கால்வாயெல்லாம் வந்து சரியான முறையில் வந்து இன்னும் வந்து செயல்படுத்தியிருந்தால் இந்த தண்ணியும் இங்கே வந்து நின்று இருக்காது. இதை வந்து பார்க்க வேண்டியது வந்து இங்கே இருக்கிற வந்து கட்சியினுடைய மாவட்ட செயலாளர், பகுதி செயலாளர், அது வட்ட செயலாளர், அவங்கள சார்ந்தவங்க இவங்களாம் வந்து கண்காணிக்கணும். கட்சியில் வந்து மேல் மட்டத்தில் பதவின்னு வந்து வாங்கிட்டு வந்துடுறாங்க. அதை வந்து அவங்க வந்து இந்த மாதிரி நேரத்துலலாம் இறங்கி வந்து வேலை செய்யணும். எந்த கட்சியாக இருந்தாலும் வந்து இறங்கி வந்து வேலை செஞ்சு அவங்க வந்து இதெல்லாம் வந்து பார்க்கணும், மக்களோட வந்து தொடர்பு வைக்கணும். எல்லாமே வந்து நம்ம முதலமைச்சரையே சார்ந்தே நம்ம வந்து குறை சொல்லக்கூடாது. முதலமைச்சர் ஒரு வீட்டிலேயே வந்து வர முடியும். உள்ள இருக்கிற திமுக கட்சிக்காரங்க யாராவது வந்து பார்த்தாங்களா? ஏதாவது உதவி எதாவது பண்ணாங்களா? உதவிலாம் எதுவும் செய்யலை சார். ஆனால் வந்து வேலைகள்லாம் நடந்தது. மழைநீர் கால்வாய் சென்ற ஆண்டில் வந்து எங்கள் வீட்டிலலாம் வந்து ஃபுல்லாக தண்ணி வந்துட்டு நாங்கள் போய் அடுத்த வீட்டில் இருந்தோம். அந்த வேலை வந்து இந்த வருஷம் எங்களுக்கு நடக்கலை. தண்ணி வந்து நிற்கிது. ஆனால் 4000 கோடி செலவு பண்ணி இதெல்லாம் பண்ணிருக்காங்க. அதுக்கான வேலை நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். 4000 கோடி பண்ணதுக்கான ஆதாரம்னாலாம் நமக்கு தெரியாது சார். 4000 கோடின்றது 4 நாளாக தான் அந்த தகவல் வந்து பரவின்னு வந்தது. மீடியாலாம் நாங்களும் பார்க்குறோம். அதை வந்து அதுக்கு நமக்கு மேலே இருக்கிறவங்க அதை வந்து 4000 கோடியா 400 கோடியான்றது அவங்க தெரியும். நமக்கு தேவை 4000 கோடிலாம் இல்லை சார். நாங்கள் வந்து பொதுமக்கள், எங்களுக்கு தேவை வந்து ரோடு, மின்சாரம், ட்ரைனேஜு, இதுதான் நமக்கு தேவை. அதை வந்து ஒழுங்காக செஞ்சால் எந்த அரசாங்கம் வந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் போன வருஷத்தோடு இந்த வருஷம் வந்து இந்த பகுதி வந்து பரவாயில்ல. எந்த ஒரு வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த மாதிரி ஆட்டோ ஓட்டுறீங்க, அந்த தண்ணி எங்கே கட்டி கிடக்குது? அது வந்து பொதுவாகவே எல்லா இடத்துலையும் வந்து இருக்குது சார். அது வந்து நம்ம வந்து ஏன்னா இப்போ பரவலாக வந்து எல்லா இடத்துலையும் வந்து மெட்ரோ ட்ரெயின் ஒர்க்லாம் நடக்கிறதுனால அங்கங்கே இந்த தண்ணி போகிற தடுப்புலாம் நிறுத்தி இருக்குது. அதனால் வந்து நமக்கு இருக்குது. வாழ்வாதாரன்றது ஆட்டோ தொழிலாளிக்கு நிரந்தரமான வாழ்வாதாரம் வந்து இல்லாமல் தான் இருக்குது. அதுக்கான வந்து எந்த அரசியல்வாதி வந்தாலும் அதுக்கான தொழிலாளிகளுக்கான அரசியல் வந்து நடைமுறையில் இல்லை. எந்த வந்து ஆட்டோ அப்படின்னு சொன்னீங்க, ஆட்டோவுக்காகவே வந்து சீமானவர் வந்து ஒரு போராட்டம் எடுத்திருந்தார் பார்த்தீங்கன்னா, அவங்க வாழ்வாதாரத்தை வந்து நீங்கள் சரி செய்யணும்.
ஆமாம் சார் நடத்துகிறாரு, நடத்திட்டு அந்த போராட்டத்தோடு அதை முடிச்சிடுறாங்க. அடுத்த கட்டத்துக்கு அவங்க போனோம். நமக்கு ஒரு வாய்ப்பே கொடுக்கல நம்ம. இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்காரு, அவர் மேல நம்ம கேள்வி எடுக்கிறோம். இப்போ உங்களுக்காக யாராவது போராட்டம் நடத்திருக்காங்க? சீமானை தவிர சொல்லுங்க. இந்த மாதிரி போராட்டம் நடத்திருக்க நமக்கான போராட்டம்னா தொழிற்சங்கத்துக்குன்னு போராட்டம் வந்து கம்யூனிஸ்ட் கட்சி சிஐடி தான் சார் செய்யும். நடத்துது. அவங்க தான், அவங்களுக்கு அடுத்தது தான் சார் எல்லா சங்கமும். சரி, சீமான் நடத்துற மாதிரி எப்படி பார்த்துருக்கீங்க? சீமான் நடத்தினது வந்து நாங்கள் மீடியாவில் பார்த்ததோட சரி தான் சார். அதுக்கப்புறம் நாங்கள் நேரில் நாங்கள் பார்த்ததில்ல. அவர் வந்து நல்லா துடிப்பாக செய்கிறாரு தான். அதுக்கானது அவங்களுக்கு வந்து எல்லாரும் வந்து கோஆப்ரேட் பண்ணுறது கிடையாது. புரியுதுங்களா? எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? வாய்ப்பு கொடுக்கலாண்ணே, ஒன்றும் தப்பு இல்லை. எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுக்கணும் தான், கொடுக்காமல. அவர் வந்து தனியாகவே நிற்கணுன்றனால அவருக்கான அந்த வாய்ப்புகள் வந்து குறையுது. அவருக்கான வந்து மக்களை நம்பி மக்களை வந்து நம்ப வேண்டியது தான். மக்கள் வந்து அவங்கள நம்பல. மக்கள் எல்லா மக்களும் எல்லாரையும் ஏற்றுக்க மாட்டுறாங்க. மக்கள் வந்து அவர் என்ன சொல்றாரு? ஈஸியா 500 ரூபாய் வாங்கிட்டு நம்ம மக்கள் ஓடிடுறாங்கறாங்க. அது எல்லாரும் வாங்குறது கையேந்துறாங்க. இலவசம்ன்றது வந்து எல்லாருமே கொடுக்குறாங்க சார். இலவசம் வந்து தேவையே இல்லை. அதாவது பாமர மக்கள் கூட இன்னைக்கு வந்து கொடுக்கல. அவர் வந்து உங்க வாழ்வாதாரம் சரியாகணுங்கிறாரு. ஆமாம், ஆட்டோக்காரங்க வாழ்வாதாரம் பாதிக்கப்படக்கூடாது, அவங்களுக்கு சரியான ஒரு ஊதியம் வந்து நிர்ணயிக்கணும், கவர்மெண்ட்டே நிர்ணயிக்கணும் அப்படிங்கிறாரு. அவரு எல்லாம் அறிவிச்சார் சார். ராபிட்டோ இந்த மாதிரிலாம் தடை பண்ணணும். அது ராபிட்டோலாம் தடை பண்ணவே முடியாது சார். பெருமூலாளி கையில் இருக்குது சார். எல்லாரும் வந்து வாயோட பேசுறதோட சரி, யாராலையுமே அதை வந்து தடை பண்ண வாய்ப்பே கிடையாது.